புகழ்பூத்த சைவ புலவர் வரணியூர் கமலநாதனின் அற்புதமான சொற்பொழிவு. யாழ் தென்மராட்சி வரணி மாசேரி பொற்பத்தம் கேணி அருள்மிகு ஸ்ரீ உதிரமா காளியம்மன் ஆலய திருவிழா கடந்த 18ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பமான நிலையில் 9ஆம் திருவிழாவான நேற்று முன்தினம் வியாழக்கிழமை விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் தலைவரும் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை சிரேஷ்ட விரிவுரையாளரும் புகழ்பூத்த சைவ புலவருமாகிய கானா கமலநாதன் மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர்களான சீனா பிரபாகரன், கானா பவளம் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர், உபயகாரர்கள், அடியார்கள், அயலவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். समप्रभा निर्विघ्न शरीराय गुणमण्डिताय देवये गुरुपूजिताय गुरुदैवताय தொடர்ந்து புகழ்பூத்த சைவ புலவர் வரணியூர் கானா கமலநாதனின் அற்புதமான சொற்பொழிவு இடம்பெற்றது. இன்றைய தினம் இங்கே சொற்பொழிவாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் நினைத்து நடைபெறுவதல்ல. என்னை பொன்னாடை போட்டி கௌரவித்திருக்கிறீர்கள். அன்பர் மகேந்திரம் மற்றும் விழா உபயோகார்கள் எல்லோர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு ஆயுளஸ்வரியம், தானியம், புகழ், சில சௌபாக்கியங்களும் பெருமான் குருநாசுவாமியுடைய திருவருளாலே கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை பண்ணுகிறோம். ஒரு ஆலயம் என்பது ஒரு ஊருக்கு மிக முக்கியமானது. இன்றைக்கு காளியம்பாளுடைய சில சிறப்புகளை எடுத்து கூறுவதற்கு அடியேன் திருவருள் கூடியிருக்கிறேன். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். திருக்கோயிலில்லா திருவிலூரும் திருக்கோவிலில்லா திருவிலூரும் ஊரல்ல அடவி காடே. இது அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தில் வருகிற ஒரு அடி. வெண்சங்க மூதா ஊரும் ஊரல்ல. அவர் சொல்லுகிறார் இன்னொரு இடத்திலே, ஒரு ஊரிலே சங்கு ஊத வேண்டும். இப்போது சங்கு ஊதுறது கனவெரு தெரியாது. நாங்கள் எல்லாம் இங்கே கண்ணன் இருக்கிற நாங்கள் நாவலடி பிள்ளையாரிலே இப்போது கேட்டால் ஒருத்தரும் வாரார்கள் இல்லை. முன்பு இரவிரவாக உடவெல்லாம் வீடு வீடா போய் வீட்டுக்காரர் எலும்பாட்டி கேட்டுக்குள்ள நின்று ஊதுகுதான் ஊதி சங்கல் சிவமக்கல் அடிச்சு ஆக்கள் எழும்பி வந்து தம்பி எழும்பிட்டேன்னு நீங்க போங்கூடான்னு சொன்னா தான் நாங்கள் போவோம். அப்படி எல்லாரையும் எல்லாரையும் நித்திர விட்டு எழும்ப பண்ணி சிவன் நாமன் சொல்ல பண்ணி பிள்ளையாற்ற பூஜைக்கு வர பண்ணினது ஒரு காலம். பின்பு நுளம்பா குளத்துக்குள்ளவே குளிப்பம் என்று சொன்னால் முதலை இருக்கிற ஆண்டு வெறித்து வாங்க. இப்படி பார்த்து கொண்டு நிற்கிறது எல்லாரும் சேர்ந்துட்டு தொப்பண்டு விழுகிறது குளத்துக்கு. ஏன் தொப்பண்டு விழுந்தாண்டா எல்லாரும் விழுகிற சத்தத்துல முதலை ஒழிக்கிட்டு ஓடிடுவாங்க. பேருந்து திரும்பி ஓடி வந்துற தச்சியில முதல பிடிக்காது நேரம் ஓடி வந்துடும். கரையில இருந்து கொஞ்ச நேரம் பார்க்க திரும்ப குடிக்கிறது. இப்படி நாங்கள் அந்த காலத்திலே ஒரு சந்தோஷமான பொழுது அதிகாலையில 4 மணிக்கு. இப்ப அதெல்லாம் அருகி போய்விட்டது. அது மிக முக்கியமான ஒன்று. அந்த சங்கு ஊத வேண்டும் ஊரிலே. அப்ப நாங்கள் அப்படி எல்லாம் ஊராய் போய் காசுகள் மக்கள் தந்தால் அந்த அடியவர்கள் தர காசுகளை சேர்த்து பிள்ளையாருக்கு ஏதாவது செய்து கொடுப்போம், ஏதாவது வாங்கி கொடுப்போம். இப்படி எல்லாம் திருப்பணிகளோடு இணைந்து பெரும்பணியாக அந்த காலத்திலே சங்கூதினோம்.
எங்களுடைய ஆலயத்திலே எனக்கு தெரியும் சின்னரப்பா என்று மிருசுவிலை சேர்ந்தவர் இருந்தார். இப்போது சாப்பிப்படை செய்கின்ற கிருபாவினுடைய தகப்பன் வேலுப்பிள்ளை, வேலுப்பிள்ளையினுடைய தகப்பன் சின்னர் என்று சொல்றது கட்டக்கிழவன். அப்பப்பாவும் சின்னக்குட்டி பூஜாரியாரோடும் அவரும் மிக நெருக்கமானவர்கள். அவர் எப்போதும் கையிலே ஒரு வெண்சங்கு வச்சிருப்பார். அந்த சங்கெல்லாம் இவ்விடமெல்லாம் எங்க போறாரோ இங்கெல்லாம் ஊதிக்கொண்டு திரிவார். அந்த காலத்திலே அவர்தான் குருநாதருக்கு சாற்றுப்படை சாத்தினார். இப்ப 3வது தலைமுறை செய்திருக்கிறார்கள். அவர்களை நான் மாற்றுவதற்கு எவருக்கும் சம்மதிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் விசுவாசமாக பரம்பரையாக செய்து வருகிறார்கள். அந்த காலத்திலே அந்த சங்கு ஊதப்படுகிறது. இந்த சங்கு ஓசை எதற்கு முக்கியம்? அப்பர் சுவாமி சொல்லுகிறார், சங்கு ஊதாட்டி அது ஊரல்ல, அது அடவி காடு. தேவாரம் படிக்காட்டி அடவி காடு. கோயிலில்லா ஊர் அது அடவி காடு, பயங்கர காடு. சிங்கம் புலி காட்டுக்கு என்ன இருக்கும்? கரடி, புலி, விலங்குகள், துஷ்ட மிருகங்கள் தான் இருக்கும். ஆகவே கோயில் இல்லாட்டி அது காடு மாதிரி ஆகிவிடுகிற போது மக்கள் வாழ்வதற்குரிய இடமாக அது இருக்காது என்று அப்பர் சுவாமிகள் மற்றும் நாயன்மார்கள் பல இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். ஆகவேதான் ஊரிலே கோவிலை சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். கோயில் சிறந்தால் வீடுகள் எல்லாம் சிறப்படையும். ஒரு காலத்திலே மாசேரி பகுதியிலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் கொட்டில் வீடு. கொஞ்சம் சாப்பாட்டு வசதிகள் இருந்தது, கொட்டில் வீடு. ரொம்ப ஏழ்மை வறுமை நிலையிலே நாங்கள் பல பேர் எல்லாம் இருந்தோம். ஆனால் இந்த மாசேரி பகுதியிலே கோவில்கள் வளர்ச்சியடைய தொடங்கிய போது எல்லோருடைய வீடுகளும் கல்வீடுகளாக மாறின. கூரையிலே வேந்தது ஓடு சீற்று வீடாக மாறியது. எல்லாருக்கும் ஒரு வசதி வந்தது. எல்லாரும் ஒரு நல்லா இருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. நான் அதை அனுபவத்திலே படிப்படியாக ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். கோவில்கள் வளர வளர மக்களுடைய மனமும் மாறி ஊரும் செழிப்படைந்து ஊரிலே சந்தோஷம் குடிகொள்ளும். எல்லாருக்கும் செல்வம், கல்வி, விவேகம் எல்லாம் கிடைக்கும். நோயற்ற வாழ்க்கை கிடைக்கும். ஆகவே சங்கு ஊத வேண்டும். இன்றைக்கும் எங்களுடைய குருநாதர் ஆலயத்திலே அப்பப்பாவுடைய உத்தரவு, விளக்கு வச்சிட்டு சங்கூதி போட்டுத்தான் பூஜை தொடங்க வேண்டும். அப்ப குருநாத சுவாமியை பிரார்த்தனை பண்ணி பிள்ளையார வேண்டி அவரை பார்த்து சங்கூதி பேர்ந்து 8 திசைக்கும் சங்கூதி. அட்டதிக்கு பாலர்கள் இந்திரன், அக்னி, தர்மராஜன், நிருதி, வர்ணன், வாயு, குபேரன், ஈசானன். 8 அட்டதிக்கு பாலர்கள், 8 திக்கும் காவல் இருக்கிறார்கள். பூமிக்கு பிரம்மதேவர், நடுவுக்கு விஷ்ணு, மேலே ருத்ரன். எல்லாரையும் கூவி அழைத்து சங்கை ஒலித்து இந்திராதி தேவர்களை எல்லாம் கூப்பிட வேண்டும். எனக்கு பொன்னேடியப்பா அடிக்கடி சொல்லுவார், தம்பி இலங்கையில இந்திரன் வார கோவில்கள்ல உங்களையும் ஒரு கோவிலடா குருநாதத்தை, அவற்றை பெருமை சொல்ல முடியாது. அது இந்த காத்தவராருக்கு படைக்கிற திரைச்சீலையிலே அந்த பரிவரங்கள் எல்லாம் வருவதை உங்கள் முன்னோர்களுக்கு காட்சி கொடுத்து கீறி வச்சிருக்கிறார்கள். அந்த இந்திரன் வருவதற்கு அத்தாட்சியாக இப்பவும் காலையில சிவபூஜை தொடங்குற போது வானம் மப்பு மந்தாரமா இந்திரன் வந்து நிற்பான். அல்லது யாகத்துக்கு போற போது மழை பொழிவான். திருவிழாக்க மழை பொழியும். இந்திரன் வந்தால் மழை பொழிவதற்கு அத்தாட்சி. இந்திரன் எல்லா கோவிலுக்கும் வரமாட்டான் என்று எனக்கு பொன்னேடியப்பா சொல்லுவார். இன்னும் பல சித்தர்கள் சொன்னார்கள். திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், கீரிமலை, பெரிய பெரிய கோவில்களுக்கு தான் வருவார். எல்லா கோயிலும் வரமாட்டார். மதுரை மீனாட்சி அம்பாள், காசி, சிதம்பரம். அப்ப உங்களோட கோயிலா இந்திரம்பார கோயில், அந்த பரிவாரங்கள் எல்லாம் வரும் என்று சொன்னார். எல்லாரும் வருவார்கள் வரிசையில். அப்ப அவர்கள் எல்லாம் கூவி அழைப்பது போல இந்த சங்கை ஊதி அதற்கு பிறகுதான் பூஜை தொடங்கலாம். இப்பவும் அந்த மரபை நாங்கள் மாற்றலாம். எங்களுடைய பரம்பரையிலே சங்குச்சாமியார் என்று ஒருவர் இருந்தார். வேலிச்சாமியார் என்று சொல்றது. அவர் குடும்பி வச்சிருப்பாராம். இதிலே வேல் குத்தி கொண்டு எப்பவும் கதிர்காமம் எல்லாம் மனுஷியை கூட்டி கொண்டு யாத்திரை செய்வார். ஆற்ற வீடுகளில் வந்தா அந்த வேல் இப்ப அங்க சமாதிக்குள்ள முன்னுக்கு இருக்கு. இரும்பு வேல், பெரிய வேல். அவர் சமாதி இடங்களுக்கு முன்பு வீட்டே கொண்டு வந்து அப்பப்பட்ட கொடுத்துட்டு போயிருந்தார். ஒரு வீட்டுல வந்தா முத்தத்தில வேலை குத்துவார். குட்டி போட்டு படையல் போட சொல்லுவார். சோறு எல்லாத்தையும் படைக்க சொல்லி போட்டு சுத்தி சங்கெல்லாம் ஊதுவார். அந்த வீட்டில் நின்று சங்கூதி விட்டு அந்த படைச்சல முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி விட்டு தான் உண்டார்ப்பேன் என்று மனுஷியும் உண்டு போவார்கள். ஆசீர்வதித்து விட்டு
அத்தோட அந்த வீட்டில இருக்கிற துன்பம் எல்லாம் பறந்து போய்விடும். அந்த சங்கூதி அந்த வேலுக்கு படைய செய்த உடனே அந்த வீட்டில இருக்கிற துஷ்ட தேவதைகள், தீவினைகள், மர்ம நிலைகள், கல்வியில்லா நிலை எல்லாம் பறந்து ஓடிவிடுமா. அந்த சங்கு நான் இப்பவும் தேடிக்கிறேன். கடைசியா அவர் கைதடியில பிள்ளையாரில் கொடுத்தோடு சொல்லுவார், கிடைக்கவில்லை. பின்பு குருநாதர் கனவிலை காட்டி வேறொரு சங்கு வை என்று சொல்லி அந்த வேலோடு இப்போது அந்த சங்குக்கும் வச்சு பூஜை செய்கிறோம். குருநாதருடைய ஆதி மூலத்திலே இருப்பது சங்கு. ஏன் இந்த சங்கை சொல்கிறேன் என்றால், இந்த சங்கு ஓசை நீங்கள் பூஜையிலே ஊத வேண்டும். இல்லாட்டி அது காடாய் போய்விடும் ஊர். சங்கிலே இருந்து வருகிற ஓசை ஓம் என்ற பிரணவ ஓசை. சிலதிலே வருகிற ஓசை ஓம் என்ற பிரணவ ஓசை. இந்த காண்டாமணியிலே இருந்து வருவது ஓம் என்ற பிரணவ ஓசை. கையிலே அடிக்கிற மணியிலே இருந்து வருவது ஓம் என்ற பிரணவோசை. உடுக்கடிக்கிற போது வருவது ஓம் என்ற பிரணவோசை. பறை, உடுக்கு, மிருதங்கம், மங்களவாத்திய மேளம், புல்லாங்குழல், சங்கு இதெல்லாத்திலே இருந்து வருகிறது ஓம் என்ற பிரணவ ஓசை. இந்த ஓசை எங்கே வருகிறதோ அங்கே இருந்து துஷ்ட தேவதைகள் அகன்று விடுவார்கள். துஷ்ட தேவதை அகன்று விடுவதாலே நல்லது உண்டாகும். அதனால இந்த பிள்ளைகள் எல்லாம் சங்கூதுறதுக்கு பழக்கணும். சங்கூதினால் நோயும் வராது. விஞ்ஞானம் சொல்லுது. தம்மடக்கி மூச்சை இழுத்து அந்த சங்கூத பழகிற போது நெஞ்சு விரிகிறது. இந்த காட்டத்தை பிரஷர் எல்லாம் வராது. இப்ப எல்லாம் கணவருக்கு பிரஷர் தான் வருது. ஏன்னா அந்த மூச்சு பயிற்சி இல்லை. அப்ப சங்க ஊதுற போது உடம்புக்கு ஆரோக்கியம் உண்டாகும். ஆகவே நான் ஒரு ஊரிலே சங்கு ஊத வேண்டும், சேமக்கரம் அடிக்க வேண்டும், மணியோசை கேட்க வேண்டும், சாம்பிராணி புகை அப்படி எழும்பி ஊரெல்லாம் வர வேண்டும். கோயிலிலே இருந்து அன்னதானம் கொடுக்கிற வாசம் வர வேண்டும். சோற்றுக்கு ஒரு வாசம் இருக்கு, சோற்று வாசம் என்று சொல்வார்கள். சோறை மீட்டு போடுகிற போது பாயில சோற்று வாசம். இதுகளெல்லாம் வருகிற போது அந்த ஊருக்கு சிறப்படையும். அந்த அபிஷேகம் நடந்த பின்பு அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் வீடுகளில் எல்லாம் தெளிக்கிற போது அது மங்களம் உண்டாகும். சுவாமி குளிர்ச்சி அடைந்து மகிழ்ச்சி அடைகிற போது வருகிற தீர்த்தம். அப்ப இதெல்லாம் ஒரு ஊருக்கு சிறப்பு. அப்ப முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? அதனாலே தான் கோவிலை முதல் கட்டுவார்கள். பேர் தான் வீடு கட்டுறது. வீடு கட்டுற இல்லை முதல். எனக்கு நல்ல ஞாபகம் 1939ஆம் ஆண்டு முதல் நாளுக்கு வீட்டில வீடு கட்டுறதுக்கு அப்பப்பா கல்லு பறிக்க கொண்டு வர டிராக்டர்ல சொன்னார். எனக்கு தெரியாது சொன்னார். 39 நான் பிறக்கேன் யோசிச்சாராம். எனக்கு என்னதுக்கு இப்ப வீடு முதல் குருநாதருக்கு கோயிலை கட்டுவோம். மிஷின்காரனு சொன்னாராம். மிஷினை திருப்பி கொண்டே கோயிலுக்கு கல்ல பறிக்கிறார். சுட்டிபுரம் அம்பாள் ஆலயமும் குருநாதரும் ஒரே வருஷம் கட்டப்பட்டது. 1939ஆம் ஆண்டு தான் சுட்டிபுரம் மூலஸ்தானம் வைரக்கல்லில் கட்டப்பட்டது. அதே காலத்திலே இதுவும் கட்டப்பட்டது. கோவிலை கட்டிவிட்டு தான் பின்பு வீடு கட்டினார் சொல்லி இருக்கிறார். அப்ப முன்னோர்கள் என்ன செய்வார்கள்? முதல் கோவிலை கட்டுவார்கள். கோயிலை கட்டி சுவாமியை இருத்தி கோயிலை விழா எல்லாம் சிறப்பாக செய்த பின்பு வீட்டை கட்ட வலிக்கிறதோ தடை இருக்காது. அந்த சுவாமியினுடைய அருள் இருக்கும். வீடு ஓகோண்டு வரும். அவ்வளவுக்கு கோவிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் முன்னோர்கள். வீட்டை நின்று கொண்டு சாமி படத்தில் கும்பிட்டாலும் அந்த கோயில் இருக்கிற திசையை பார்த்து கும்பிடுவார்கள். அப்பா பிள்ளையாரே, அம்மா காளியே. அப்ப கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க கூடாது என்று சொன்னது இதுதான் காரணம். ஒரு கோவில் பாலஸ்தாபனம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு கிடந்தால் மூலஸ்தானத்திலே சுவாமியை வைக்க இல்லையண்டா, கும்பாபிஷேகம் நடக்க இல்லையண்டா, ஆகமம் சொல்லுகிறது அந்த கோயில்ல புது வீடு, சாமத்திய வீடு, கல்யாண வீடு, எந்த மங்கள காரியமும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்று ஆகமம் சொல்லுகிறது. அதனாலதான் கோயிலை தூக்கி வச்சுட்டு கனகாலம் கும்பாபிஷேகம் செய்யாம விடுறதில்லை. படாரண்டு கும்பாபிஷேகம் செய்திடும். இந்த காலத்தில் சில சுவாமி எடுக்க மாட்டாங்க. சுயம்பு சுவாமி நான் இந்த முறை கும்பாபிஷேகம் செய்த போது குருநாதி சுவாமியோடு எடுக்கேன். எல்லாம் நாள் குறித்து கும்பத்தில் சுவாமியை தூக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு படாரண்டு பெயிண்ட் அடி முடிச்சுட்டு உடனே கும்பாபிஷேகம் 6 நாள். ஏனென்னா அந்த சுவாமியை எடுக்கிறது ஒரு பாவ செயல் மூலஸ்தானத்தில். அதனாலதான் பசுமாட்டை கொண்டு வந்து தர்ப்பக்கயிறு போட்டு
அந்த தோஷம் பாவம் வரக்கூடாது என்று பசுமாடு குற்றம் பொறுக்கும் என்று சொல்லி சுவாமிக்கும் பசுவுக்கும் தர்ப்பக்கயிறு போட்டு சிப்பி கொத்தி அந்த சுவாமி கிளப்புவார். அது ஒரு தோஷம், குற்றம். உண்மையில அந்த குற்றம் வரக்கூடாது என்றுதான் பசுமாட்டை வச்சு கொண்டு சுவாமி எடுக்கிறது. அப்ப எடுத்து வெளியில வச்சிருந்தால் அந்த கோயில்ல நன்மை, அந்த ஊர்ல நன்மைக்காரியும் செய்ய மாட்டாங்க. ஒரு கோயில்ல கொடியேற்றம் நடந்தால், திருவிழா நடந்தா ஊர்ல நன்மைக்காரியும் செய்யக்கூடாது. திருவிழா நடக்கிறப்ப சில பேர் என்னிடம் கேட்டார்கள், ஏன் அப்படி சொல்கிறீர்கள், என்னத்துக்காக? கோயில்ல விளக்கு வச்சால் பொங்கலுக்கு நன்மைக்காரியும் செய்தா என்ன நடக்கும் என்று வரலாறே இருக்கு. எத்தனையோ பிரச்சனை வரும், எத்தனையோ உயிரிழவு. அப்பா சொன்னார், நீ எந்த காரணம் கொண்டும் பொங்கல் செய்யாவிட்டுறக்கூடாது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் உங்க வீட்டில் நன்மை காரியம் செய்கிற போது உங்களோட குலதெய்வத்தை கூப்பிடுவீங்க. அம்மா காளி, அம்மா பிள்ளையாரே, வைரவா வா, இந்த காரியம் எல்லாம் நிக்கிறதுக்கு நல்லா காவலா இல்லைன்னு கூப்பிடுவீங்க. ஆனா திருவிழா நடந்தால் சுவாமி நீங்கள் வருந்தி அழைச்சாலும் வீட்டுக்கு வராது. எங்க நிற்கும்? கோயில் தான் நிற்கும். கோயில்ல பரிவாரங்கள், வேற தேவர்கள் வருவார்கள். அப்படி வருகிற போது நீங்கள் எவ்வளவுதான் உருகி உருகி பக்தியோட கூப்பிட்டாலும் இந்த சுவாமி உங்களோட வீட்டுக்கு வராது. வீட்டுக்கு வராட்டி என்ன நடக்கும்? உங்களுக்கு சின்ன தடையும் பெரிய தடையாகும். உங்களுக்கு விபரீதம் உண்டாகும், தடைகள் வரும், குற்றம் வரும், தோஷம் வரும், இடைஞ்சல்கள் நிறையெல்லாம் வரும். சுவாமி வந்தால் துன்பம் வராது, அவர் காவல் பண்ணும். அதனாலதான் முன்னோர்கள் சொன்னார்கள், கோயில கொடியேற்றினா திருவிழா நடந்தால் ஊர்ல வீட்டிலே ஒரு நன்மைக்காரியும் செய்யறது. அதுக்கு காரணம் இதுதான். எவ்வளவுதான் உருகி அழைச்சாலும் சுவாமி வராது. அது தந்த அந்த அபிஷேகம், பூஜை அதெல்லாம் பார்த்துதான் இருக்கு. கணவருக்கு இப்ப விளங்குறது இல்லை. இப்ப எல்லாம் மாறித்தான் செய்யறாங்க. கேட்டா உங்களுக்கு பைத்தியம் உண்டுவா, எங்களை பார்த்து உங்களுக்கு பைத்தியம், எங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்குங்க. ஆனா முன்னோர்கள் எல்லாம் காரணம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. எல்லாம் ஆராய்ஞ்சு ரொம்ப கவனமா தான் செய்யறாங்க. அப்ப எவ்வளவு தூரம் கோயில் முக்கியம் பார்க்கிற போது சந்தோஷமா இருக்கு. காளி ரொம்ப மகிழ்ச்சியாக அற்புதமாக விளக்கு ஒளியில நல்லா இருக்கிறார், நல்ல பவரா இருக்கிறார், பார்க்க தெரியுது. பாபாவுக்கு மனம் குளிர்ந்து எனக்கெல்லாம் அப்படி செய்கிறார்கள். வருகிற எல்லாருக்கும் ஆசீர்வதிப்பார், எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிப்பார். இந்த உதிரமா காளி இங்கே சில அன்பர்கள் குருநாதருக்கு வருவது முக்கியமான காளி. காளி என்றால் என்ன என்றால் பயத்தை உண்டு பண்ணுவார். அம்பாளுடைய எத்தனோ மூர்த்தம் இருக்கிறது. யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார். எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சிவன் தான் பெரிய தெய்வம். சிவன்ல இருந்தா எல்லாம் வந்தது, சிவன்ல தான் எல்லாம் ஒடுங்கும். சிவனை விட பெரிய கடவுள் கிடையாது. பிள்ளையார் சிவன்ல இருந்து வந்தார், முருகன் சிவன்ல இருந்து வந்தார், வீரபத்திர சிவன்ல இருந்து வந்தார், பைரவர் சிவன்ல இருந்து வந்தார், 1008 வைரவர்கள் சிவன்ல இருந்து வந்தார்கள், எல்லா ஐயனார் வந்தார், எல்லா சுவாமியும் சிவன்ல இருந்தா வந்தது. திரும்ப சிவன்ல தான் போய் ஒடுங்கும். ஆகவே எங்களுக்கு பரமபதி சிவபெருமான், சிவனை விட மேல தெய்வம் கிடையாது. அதனாலேதான் சித்தாந்த சாஸ்திரங்கள் சொல்லுகிறது, யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார். மாதொரு பாகனார் என்றால் பொம்பளையை இடப்பக்கம் வச்சிருக்கிற, அம்பாளை இடப்பக்கம் வச்சிருக்கிற சிவபெருமான் வருவார். சக்தியையும் கூட்டிக் கொண்டு அம்பாளையும் கூட்டிக் கொண்டுதான் வருவார். சக்தி பின்னமிலானங்கள் பிரான், அம்பாளை பிரியாமல் இருக்கிறது சிவனுடைய அனுகிரகம். அர்த்தநாரீஸ்வர வடிவத்திலே இருக்கிறார். அம்பாள் சிவபெருமான் அறிவினுடைய வடிவம், அம்பாள் ஆற்றலுடைய வடிவம். அறிவை தருவது சிவன், எங்களுக்கு சக்தியை ஆற்றலை தருபவள் அம்பாள். அறிவை வச்சுக்கொண்டு ஒன்று செய்ய முடியாது. உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும், உடம்பு தேக ஆரோக்கியம் இருக்கணும், அப்பதான் தொழில் செய்து உழைச்சு சம்பாதிச்சு நல்லா இருக்கிறார். இது ஒருவருடைய உடலிலேயே இருக்கு. வலக்கை சிவன், இடக்கை சக்தி. இதுக்கு பலம் கூட. சில பேருக்கு இடக்கை மன்னர் மாதிரி இருக்கிறான், கிரிக்கெட் அடிக்கிறார்கள், கிட்டி பொல்லடிப்பினம், முந்தி கத்தியால் வெட்டிவினம், சில பேர் இடக்கையால் எழுதுவினம். அது இருந்துட்டு ஒன்று ரெண்டு. அதிகமானவர்கள் வலக்கையை பயன்படுத்துவார்கள். வலக்கை வலிமை அது சிவனுடையது, இடக்கை மென்மை அது அம்பாளுடையது. எங்களிலேயே சிவனும் சக்தியும் இருக்கிறார். வலக்கன் சிவன், இடக்கன் சக்தி.
உடம்பின் அமைப்பே அப்படித்தான். வலது பக்கம் அறிவு, இடது பக்கம் ஆற்றல் சக்தி. இது அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று சொல்லுவார். ஒருமுறை பிரிங்கி முனிவர் என்று ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அவர் ரொம்ப சிவபெருமான் மேல ரொம்ப பக்தி உடையவர். அவர் சிவனை மட்டும்தான் கும்பிடுவார், அம்பாளை கும்பிடுறது கிடையாது. அம்பாளை அவர் கணக்கிலே எடுக்க மாட்டார். சிவனைத்தான் எல்லாத்துக்கும் பெருசா கும்பிடுவார். ஒரு நாள் இந்த சிவபெருமான் என்ன செய்தார், அம்பாளோடு கொஞ்சம் இறுக்கி ஒட்டி கொண்டு நின்றார். புதிய கல்யாணம் கட்டின புரியனும் பஞ்சாதி புதிய கல்யாணம் கட்டின புரியனும் பஞ்சாதி கிட்ட போகக்கூடாது. தட்டுப்பட்டு முட்டுப்பட்டா அடி குத்து வந்துடும் பிரச்சனை. என்ன மனுஷன் இடிச்சு விட்டாரு. கொஞ்ச நாளைக்கு பாசம் இருக்கும், பேருந்து போக குறைஞ்சிடும். பேருந்து கொஞ்ச நாள்ல தனியத்தான் போயிடும். 2 பேர் சேர்ந்தே போவாயிரம். நான் வர போறேன் பாண்டா, இப்ப எனக்கு நேரம் இல்லை என்று விட்டுட்டு போடுவார். இது பின்னால பார்த்து கொண்டிருக்கும். என்னடா இருந்தால் மனுஷன் அந்த நேரம் என்ன மாதிரி பாலும் தேனும் மாதிரி இருந்தது, இப்ப விட்டுட்டு போறாரு. அதனாலதான் முந்திர காலத்துல புதிய கல்யாணம் செய்த புரியன் பஞ்சாதிமாரெல்லாம் தேர் திருவிழாக்களுக்கு எல்லாம் போகக்கூடாது, முடிய பார்க்க கூடாது. அப்பதான் இவங்க போவாடுவாங்க, இல்லாட்டி திருமணி கேட்க மாட்டாங்க. ஏனென்றா நெருக்கமா தேர் திருவிழாக்கு எக்கச்சக்கம் ஜனம் வரும். அங்கே யாரு ஒருவர் இடிச்சு விட்டாண்டா என்ன என்ற மனுஷிட்ட இடிச்சுட்டான் கையை பிடிக்க ஊர் ஜனம் எல்லாம் 2ஆ பிரிஞ்சு அடிவாடு குத்துப்பாடு வந்து எல்லாரும் பெரிய பிரச்சனை போயிடும். கச்சான்காரி என்ற கச்சான போய் மணிக்கடை உடைஞ்சு எல்லாம் நடக்கும். பெரிய பிரச்சனை வரும். அதுகள் அங்கோட்டு குளருங்கள். நீங்க சட்டப்படுறதுக்கு எங்கடைய என்னாலப்பா என்ன உடைச்சிருவீங்க. ஏண்டா இணை பிரியாம நிற்பார்கள். அதே போல சிவனும் அம்பாளும் ஒட்டி கொண்டு நின்றார்கள். இந்த பிரிங்கி முனிவர் வந்து பார்த்தார், சிவனை மட்டும் சுத்தி கும்பிடலாம கிடக்கு, அம்பாளும் சேர்ந்து நிற்குது. 2 பேரும் சேர்த்தானே கும்பிடும். என்னடா பாய் சங்காரமா கிடக்கு, இன்றைக்கு எந்த பிளான் தெரிஞ்சுட்டு உனக்கு அம்மாளாச்சி நல்லா ஒட்டி கொண்டு நிற்கிறா, என்ன செய்கிறதுன்னு இவருக்கு தெரியல. அப்படியே யோசிச்சு கொண்டிருந்த பிரிங்கி முனிவர் திடீரென்று அவருக்கு ஒரு மூளை வந்து பார்த்தார். ஒரு இடைவெளி ஒன்று தெரிஞ்சுது. அந்த காலத்துல பொம்பளைகளுக்கு உடல் அந்த காலத்துல இப்படி சின்ன இடை, மேலையும் கீழையும் ஒடுங்கி நடுவில் ஒரு இடை இருக்கும். இப்ப உடல் இடை என்று சொல்றாங்க. உடலுக்கு ஒரு சின்ன இடம் கிடக்கிற மாதிரி ஒரு வெட்டு மட்டும் கிடக்குது. அதுக்கு தெரியணும்னா சில பேர் பெல்ட் போட்டு இருக்கி இருக்கு, இல்லாட்டி அது வண்டி எல்லாம் தள்ளி கொண்டு உடம்பு ஒரே மாதிரிதான் இருக்கு. அந்த காலத்துல கொடியிடு என்று சொல்வார்கள். நடுவில் கொடி மாதிரி சின்னனா இருக்கும் இடை, மேற்பக்கம் கிளப்ப. இந்த சிவனை கிட்ட அம்பாண்டிக்கு ஒரு இடைவெளி, இந்த இடையிலான ஒரு இடைவெளி தெரிஞ்சது. திடீரென்று இந்த பிரிங்கி முனிவர் பார்த்தார். அவருக்கு ரொம்ப சக்தி இருக்கு. முனிவர்கள் அட்டமா சித்திகளும் செய்வார்கள், பறப்பார்கள், திடீரென்று சின்ன குருவியா மாறுவார்கள், பஞ்ச காத்தா மாறுவார்கள், கூடு விட்டு கூடுவார்கள், சித்தாண்ட உடம்புக்குள்ள போய் எழும்பி நடப்பார்கள், பேருந்து புத்தண்டு விட்டுட்டு போவார்கள். அட்டமா சித்திகள் 8 சித்திகளும் கைப்பற்ற பெற்றவர்கள் சித்தர்கள். அனிமா லகிமா பிராரத்துவம் ஈசத்துவம் வசித்துவம் என்றெல்லாம் 8லையும் சித்தி பெற்றவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்டவர் இந்த பிரிங்கி முனிவர் திடீரென்று வண்டா மாறினார். வண்டா மாறி இந்த இடைக்குள்ளால புகுந்து சிவனை மட்டும் 3 தரம் சுத்தி போட்டு அவர் திரும்ப தன் வடிவத்தை எடுத்துக்கொண்டு சிவனை மட்டும் கும்பிட்டு போயிட்டார். அம்பாளுக்கு அகோரமா கோபம் வந்து இந்த உக்கிரமா காளிமாறு பாவி, நான் உடன் இதுல நிக்கிறேன் தெரியாமல் என்ன விட்டுட்டு என்ற புருஷனை மட்டும் இவன் கும்பிட்டு போறான், என்னை அவமதிக்கிறதுமாய் செய்துட்டான்னு சரியான கவலை. அழத்துறங்கிட்டான் உமியம்மையார் அழுதா உலகமே அழும். உலகமே இயங்குறது அம்பாளாரு. அம்பாள் இல்லாட்டி உலகம் இயங்காது. சிவபெருமான் ஜமானப்படுத்தினார். இங்கப்பா கவலைப்படாத, பொறுப்புற அவன் என்ன அவன் என்னில பைத்தியம், என்ன கும்பிட்டு அந்த கதை இல்ல. இது கும்பிட்டது பிள்ளை, என்னையும் சேர்த்துதான் கும்பிட்டு இருக்கணும், உன்னை மட்டும் கும்பிட்டது விடுகிறான். இல்லையப்பா நீ அப்படி கோபப்படாத, கொஞ்சம் தனிஞ்சிரு. அது பேர் நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரி தான் கோபம். அகப்பக்காம்பு குண்டானுகள் அடிபடாத குறை. அங்க அது இல்ல. கைலாயத்தில் 2 பேரும் குழுவன் வந்துட்டு 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துருவோம். சிவபெருமான் இங்கேயும் அம்பாள் அங்கேயும் பார்த்துருவோம். சிவபெருமான் ஜமானப்படுத்தவே செல்வராது. இல்ல, இதுக்கு ஒரு வழி செய்யும். கோபிச்சு கொண்டு அம்பாள் உடனே எழும்பி வேகமாய் போய் சிவலிங்கத்தை வச்சு 64 இடத்திலே சிவனை பூஜை செய்தார். பூமிக்கு வந்து புண்ணியமான இடங்களிலே 64 இடங்களிலே சிவலிங்கத்தை வச்சு அம்பாள் பூஜை செய்தார்.
அந்த 64 இடங்களும் 64 சக்தி பீடங்களாக இருக்கிறது. மதுரை காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி. 64வது இடம் தான் நயினாதேவி நாகபூஷணி. எங்கட இலங்கையில 2 கோயில் இருக்கு, முன்னேஸ்வரமும் நயினாதேவி. மிச்சம் 62 இந்தியாவில் இருக்கு. அதான் நயினாதேவிக்கும் முன்னேஸ்வரத்துக்கும் மிக விசேஷம். இந்த இடங்கள் எல்லாம் 64 இடங்கள்ல அம்பாள் வச்சு சக்தியை பூஜித்தது. அந்த அம்பாள் சிவலிங்கத்தை பூஜை செய்தது. அந்த பூஜை தான் கேதார கௌரி விரதம். இப்ப நாங்க பிடிக்கிற கேதார கௌரி விரதம் அதான். 21 நாள் 21 அந்த இலை கொண்ட காப்பை கட்டி அந்த பூஜையை கடைப்பிடித்தார். அந்த பூஜையினுடைய முடிவிலே சிவபெருமான் அனுக்கிரகம் கொடுத்து, அம்மா உன் பூஜைக்கு நான் மகிழ்ந்தேன், உன் பூஜையை போல் ஒரு பூஜையை நான் சிவ பூஜையை பார்க்கவில்லை, சிவ பூஜையில உத்தமியான உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்போது சிவபெருமானிடம் அம்பாள் கேட்டார், நானும் நீங்களும் பிரிஞ்சிருக்கிறபடியாத்தானே இந்த பிரிங்கி முனிவர் இடையே சுத்தினவர், உங்களோட பாதியை எனக்கு தரவும். சிவபெருமான் திகைச்சு போனார், ஒன்றும் செய்ய முடியல. வரத்தை தாரது என்று சொன்னார். சிவனுக்கு வரத்தை கொடுத்தா கொடுக்கணும், சரி என்று தன்னுடைய பாதியை கொடுத்தார். இடப்பாகத்தை பாதியை கொடுத்தார். இந்த நேரத்திலே பாதி சிவனும் பாதி அம்பாளும் ஒன்றாக சேர்ந்து அர்த்தநாரீஸ்வர வடிவம் வந்தது. இப்ப பிரிங்கி முனிவரால தனியை சுத்த முடியுமா? சிவனையும் சக்தியையும் சேர்ந்துதான் சுத்தலாம், விட்டுட்டு தனியை சுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அம்பாள் ஏற்படுத்தினார். இப்படி ஏனது சொல்கிறேன் என்றால், அம்பாளுக்கு அவ்வளவு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அம்பாள் அருட்சக்தி என்றால் மனோன்மணியாக இருக்கிறாள். சிருஷ்டியை செய்வதற்கு படைப்பதை சரஸ்வதியாக இருக்கிறாள். அதே போல லட்சுமிகரம் செல்வத்தை தருவதற்கு இருக்கிறாள். இப்படி எல்லாம் இருந்தாலும் அவனுடைய போர் சக்தி காளி. எல்லா சக்தியிலையும் போர் சக்தியாக இருப்பது காளி. காளி என்றால் பயத்தை உண்டு பண்ணுபவர். கோரப்பற்கள், மண்டையோட்டு மாலைகள், கையிலே சூலம், ரத்தம் வடிகின்ற கண்கள், பார்ப்பதற்கு எல்லாரையும் நடுநடுங்கக்கூடிய பயங்கரியாக இருப்பவள் காளி. அம்மா பயங்கரி ஆதிகாலினியே, இம்மாநிலம் காத்திட வந்தவளே அம்மா காளி, இம்மாநிலம் காத்திட வந்தவளே பயங்கரி. பயங்கரி படைபத்ரகாளி, பத்ரகாளி ரூபிணி மகா சக்தியே தாயே சரணம் சரணம். காளி என்று சொல்லச் சொல்ல வினை கருகும், காளி என்று சொல்லச் சொல்ல மனங்குளிரும், காளி என்று சொல்லச் சொல்ல மக்கள் நலம் பெறுவார். பாரதியார் கூட அத்தனை பேரும் காளியை பாடியிருக்கிறார். காளியை பாடாதவர்கள் கிடையாது. துர்க்கையும் கோபம் கொண்டவளாக இருந்தாலும் துர்க்கையை விட உக்கிரம் கொண்டவள் காளி. கூப்பிட்ட குரலுக்கு வேகமாக வந்து மக்களை காப்பவள் யார் என்றால் காளி. காளிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல், அது சிவபெருமான் கொடுத்தது. அதனாலேதான் காளி போர் கொற்றவை, சங்ககாலத்திலே கொற்றவை என்று கும்பிட்டார்கள். வீரத்துக்கும் விவேகத்துக்கும் உரிய கடவுள். போர்க்களத்துக்கு போவதற்கு முன்பு காளிக்கு பூஜை செய்து காளிக்கு முதல் பலி கொடுத்து காளியை வழிபட்டுத்தான் தமிழர்கள் யுத்தத்துக்கு போவார். எல்லா மன்னர்களும் தங்களுக்கு காவலாக காளியை வைத்து கும்பிட்டார்கள். பல்லவ மன்னர்கள் படைபத்திர காளி என்ற பெயரோடு வடக்கு நோக்கியபடி காளியை வச்சு கும்பிட்டார்கள். அப்படி வச்சு கும்பிட்ட காளி ஒன்று இப்போதும் எங்களுடைய வரணியில எருவல்ல இருக்கு. எருவல்ல இருக்கிற காளி, வடக்க பார்த்தபடி இருக்கிற காளி, அது வடபத்திர காளி. பொல்லாத உக்கிரம். அது ஐயாவை கூட அடிச்சு விட்டுது, சொல்லி வேலை இல்லை. பொல்லாத காளி பிளவிட்டா ஆரண்டு பார்க்காத, ஐயாண்டும் பார்க்காத, ஆட்டுக்குட்டியும் பார்க்காத, அடிச்சு கொடுக்க. எனக்கு அது ஒரு காட்சி கொடுத்தோம்னா எனக்கு அதுதான் தெரியும். வீட்டை இருந்து அப்பாச்சி ஆக்கள் எல்லாம் சுமையில, தலை சுமையில கடகத்துக்குள்ள வாழைப்பழங்கள், வெத்திர வாக்குகள், அதுகள் எல்லாம் மடநூறு கொண்டு போறார்கள். நடந்துக்கு செக்கஞ்சனம் போகும். அதுக்கப்புறம் அந்த கோயிலை போயிருக்கா பார்க்கணும்னு பார்க்கலாம். அது ராஜாமார் கும்பிட்ட கோயில். பல்லவ மன்னர்கள் கும்பிட்டது வடபத்திர காளி, வடக்க பார்த்து கொண்டிருக்கும் பொல்லாத உக்கிர காளி. சோழ மன்னர்கள் நிசும்பசூதனி என்ற பெயரோடு காளியை வச்சு கும்பிட்டார்கள். அதனால்தான் சோழ மன்னர்கள் வீரத்தோடு இருந்தார்கள்.
இப்படி தமிழ் மன்னர்கள் எல்லோரும் காளிய வைத்தார்கள். ஆரிய சக்கரவர்த்திகள் இலங்கையில நல்லூருக்கு பக்கத்திலே வீரகாளியம்மனை வைத்தார்கள். இப்பவும் அந்த வீரகாளியம்மன் அங்கே சங்கிலி மன்னனுடைய வாள் இருக்கு. எந்த மன்னர்கள் சண்டை போடுறது கண்டாலும் அந்த வீரகாளியம்மன் கோயில் வாசல்ல தான் சண்டை நடக்கும். நல்லூர்ல யுத்தத்துக்கு பேர் பெற்ற காளி. அதுவும் பார்த்தா வடக்கு நோக்கித்தான் இருக்கு பாருங்க. வடக்கு நோக்கிய காளி, வடபத்திர காளி. இப்படி மன்னாதி மன்னர்கள் சூராதி சூரர்கள் எல்லாம் இந்த காளியை கும்பிட்டுட்டார். காளிக்கு திருப்திப்படுத்தாம சண்டையில வெற்றி பெற முடியாது. புறமுது காட்டாமல் நெஞ்சிலே மார்பு ஏற்றி வீர மரணமடைய காளியினுடைய அனுக்கிறவர். இதே காளி காவல் பண்ணும். எத்தனையோ வரலாறுகள் எனக்கு எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறார்கள். கூப்பிட்ட குரலுக்கு வேகமாக வந்து ஆபத்திலே காப்பாற்றுவது காளியை போல் ஒரு தெய்வம் கிடையாது. கண்கண்ட தெய்வம். ஒன்று சிவபெருமான் பைரவரை அனுப்புவார், அல்லாட்டி காளி அனுப்புவார். அதனாலே போர் சக்தி கொண்டவள் இந்த காளி. காளிக்கு வந்து போர் சக்தி அம்சம் இருக்கிறது. கோபக்கனக்காரி, ஆனால் ரொம்ப இரக்கமானவள். நம்பிக்கையோடு அந்த தாயை பணிந்து நீயே கெதி எங்களை காப்பாற்றி என்று கேட்டால் அருள் புரிவார். இப்படிப்பட்ட இந்த காளியினுடைய மகிமை நிசும்ப சூதனிகளை அழித்திருக்கிறார். நிசும்ப சூதனியா என்று துஷ்டர்களை அழித்திருக்கிறார். சும்ப நிசும்ப அசுரர்களை அழித்தவள் காளி. மகடாசூர மத்தனியாக யாராலும் சிவனாலும் கூட அழிக்க முடியாது இருந்த மகடாசூரனை வதம் செய்தவள் காளி. இந்த காளியினுடைய அம்சம் பல்வேறு வகையிலே விரிந்து கொண்டு போகும். இப்படிப்பட்ட உக்கிர காளி நல்ல வரங்களையும் தருவார். வட இந்தியாவிலே நடந்த ஒரு வரலாற்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும். தமிழிலே மகாகவி என்று அழைக்கப்படுகிற பெருமைக்குரியவர் சுப்பிரமணிய பாரதியார். உங்களுக்கு தெரியும். இந்த சுப்பிரமணிய பாரதியாரை போல வடமொழியிலே ஒரு புலவர் இருந்தவர். அவருக்கு பேர் காளிதாசர். காளிதாசர் மாதிரி ஒரு நூல் வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே இப்போதும் ஒருவரும் செய்யவில்லை. அவருக்கு பேரே காளிதாசர். ஆனா காளிதாசர் என்பது அவருடைய முதல் பேர் அல்ல. அவர் ஒரு இடையன். இடையன் என்றால் ஆடு மாடு மேய்க்கிறவர். உங்களுக்கு தெரியும். நாங்களே இப்ப ஊர்ல மாடு மேய்ச்சு தெரியுமா? இடையன். அவர் படிப்பறிவே கிடையாது. சரியான மூடர். ஆனா அவன் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எழுதும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, மகா மூடன். ஆனால் தாய்தப்பனுடைய சொல்லை கேட்டு ஆடு மாடுகளை மேய்ப்பது அவருடைய வேலை. இந்த இடையனாக இருந்த இவர் உஜ்ஜயினி என்ற இடத்திலே இருக்கிற, உஜ்ஜயினி வட இந்தியாவில் இன்றைக்கும் ஒரு புகழ்மிக்க காளி கோயில் இருக்கிறது. மகாகாலகண்டிய சொல் பெருமான். காளியை வழிபடுகிற அன்புடையவர். பெரிய காளி கோயில். அந்த காளியை எல்லாம் விஷயம் தெரிஞ்சு அன்பிலவே கும்பிடுறது கிடையாது. சும்மா போய் என்னமோ காளி என்றாங்க காளி என்று இப்படி கும்பிட்டுட்டு போயிடுவார். இப்படியெல்லாம் மூடனாக இருந்த போதும் ஆடுகளை மேய்ப்பதற்கு முன்பு சும்மா காளியை கும்பிடுறது, ஆடுகளை மேய்க்க விட்டுட்டு வந்து கோயில்ல இருக்கிறது. இப்படியெல்லாம் கொஞ்ச காலம் நடந்து கொண்டு போகிற போது சில நேரம் அவர் அங்கே நின்று விடுவார். அந்த காளி என்ன செய்யும் என்றால் ஒரு வித்தியாசமான காளி. பொல்லாத காளி, இப்பவும் பொல்லாத காளி, மன்னர்கள் கும்பிட்ட காளி. இந்த உக்கிரமகா காளி என்ன செய்யும் என்றால் சாமம் வேளையிலே கதவை திறந்து கொண்டு வெளிக்கிட்டு போகும். ஊருக்கு ஊர் சுற்றி வார். காலிலே சலங்கை கட்டிக்கொண்டு இந்த காளி வெளிக்கிட்டு கையிலே சூலத்தை கொண்டு ஊர் சுற்றி வரும். அந்த காளி வெளிக்கிட்டதுக்கு அத்தாட்சியாக காதை கொடுத்து கேட்டா சலங்கை சத்தம் கேட்கும். அந்த காலத்தில கேட்கும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எங்கட குருநாதர் கோயில்ல ராணுவமாக இருந்த போது உங்களுக்கு தெரியும், முன்னுக்கு இருந்தது. இப்ப இவங்க எல்லாம் வெடி வச்சு பனவினி எல்லாம் ரவுண்ட்ஸ் துளை போட்டு இருக்குது. கோயிலுக்குள்ள ஓட்டுல வெடிபட்டு பெரிய 6 லிட்டர் தேங்காய் போத்தில் உடைஞ்சு கோயில் முழுக்களும் வெள்ளம், எண்ணெய் வெள்ளத்துல கிடக்கு. அப்போ ஒரு நாள் போற போது இப்படி எல்லாம் சுட்டு இருக்கிறீர்கள் என்னன்னு கேட்க அவன் சொன்னான், ஐயா உங்களோட இந்த கோயிலுக்குள்ள இங்க இருந்த ஐயன் கோயில் பக்கத்துல இருந்து ஒரு நீலன்றமா, அவங்களுக்கு தெரிய ஐயன் கோயிலுக்குன்னு நான் சொல்றேன், ஒரு நீலன்றமா வந்து கோவில் அடுது. இஞ்சால் பக்கம் இப்படி ஒரு நீலன்ற பந்து மாதிரி வந்து இதுக்குள்ள போகுது என்னன்னு கேட்டாங்க. அப்ப நான் கேட்டேன்,
நீல நிறமா நின்று சுவாலியாக நீல நிறத்தோட வந்து அப்படியே இதுக்குள்ள இறங்கு. இப்ப நான் அவங்களை விளங்கியல்ல, நான் சுவாமி பரிகலங்கள் சுவாமி எல்லாம் வந்து பாரு, சுவாமிகள் வந்து சுவாமி போயிட்டு வருது போல எனக்கு. அது மட்டும் இல்ல, திடீரெண்டு கொஞ்சம் குதிரை வாரமாயிருப்பான், செம்மறியாடு வாரமாயிருப்பான், சலங்கச்சத்தம் கேட்குமாம், எல்லாம் கேட்குது. பயத்துல நாங்கள் வெடியும் வச்சு விட்டோம். அதான் அந்த வெடி வச்சு பனியாக எல்லாம் துளவுலையா இருக்கிறது. அவ பனையில பட்டு அடிச்சு ஓட்டத்துல வச்சு கொண்டு வரும் ரவுன்ஸா நம்ம தேங்காய் புத்திரம் உடைச்சு. அவன் அவனை கேட்டேன், எத்தனை மணி நேரத்தை பார்த்தியா? சொன்னா சரியா 12-5 பேர் வேண்டாம். அவன் செண்டியில இருந்தவன் பார்த்திருக்கிறான், செண்டியில இருந்தவன் வெடி வச்சிருக்கிறான். சொன்னான் 12-5 பேரும் ஐயா, அந்த நேரம் தான் இது நடக்குது. இப்ப கொஞ்சம் காலமா நடந்து கொண்டு இருக்கு. நானும் திருமஞ்சன கிணத்துல தண்ணி அல்லாதே கூடாதுன்னு சொல்லி கலைச்சு போறேன். அவன் நெடுக வந்து திருமஞ்சன கிணத்துல தண்ணி எல்லாம் இப்ப சரி ஐயா குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லை, அதான் கிண்டுறோம்டா. கிள்ளினவும் பேருந்து கொஞ்ச நாளையால குளிக்க வலிக்கிட்டாங்க, சவக்காரம் எல்லாம் சோப்பு போட்டு அடையாளம் கிடக்குன்னு சொன்ன. நீங்க மச்சம்மாவையும் சாப்பிடுவீங்க, இதுல தண்ணியை சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது எல்லாம் உக்கிரமான சுவாமி, இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு பெரியவனை விளக்கம் சொன்னாலும் நான் தண்ணி இல்லையா என்ன. சரி இனி குருநாதான் உள்ள பொறுத்தோன்னு பேயா விட்டுட்டான். அதுக்கு பிறகுதான் இந்த விளையாட்டுகள் நடக்க தொடங்குது. இப்ப தொடர்ந்து வெட்டி வைக்கிறான். ஐயா சொன்னா இதுதான் ஐயா விளையாட்டு. அப்ப அவனுக்கு அந்த சத்தம் கேட்டு குதிரைகளுக்கு சக்கம் வாரமா இருக்குமா, வீட்டுக்கு ஆயிரக்கணக்கான குதிரைகள் சும்மா கட 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 கடன் வாரம் வேறு மாதிரி ஜனங்க சத்தம் கேட்குமா, வேறு மாதிரி செம்மறியாடுகள் பாஞ்சோடு பூர்வமா இருக்குமா. நாங்கள் பயத்தில வெடி வச்சினாங்க. இதான் நடந்தது. அப்படியே இருந்து கொஞ்ச நாளையால கேம்பை எடுத்துக்கொண்டு அங்க கொண்டுட்டான் ஜாலம் வைக்கிறாங்க. அப்ப போய் அப்ப விதானியார் செட்டியண்ணே இருந்தவர் விதானியாருக்கு சொல்லி போட்டு போயிருக்கா. பூஜாரியாருக்கு சொல்லுவோம், அந்த கோயில் ரொம்ப கரைச்சலா கிடக்கு. அப்ப பெரியவர்களே என்ன நடந்தா எல்லாருக்கும் செலக்கடுப்பு குடிச்ச அவ்வளவு பேருக்கும் செலக்கடுப்பு தண்ணி செலக்கடுப்போ என்ன நடக்கணும் சொல்ல தேவையில்லை. அதாலே ஒரு தரம் எல்லாரும் கேம்பெயின் தூக்கி கொண்டு போனது போய் சொல்லிவிட அது ரெக்கார்ட்ல ஆனரோ கேம்ப் இருந்த மட்டும் அவர் எழுதி வச்சிருந்தோம். நாம இந்த பெர்மிஷன் கொடுத்தா உடனே பெர்மிஷன் தருவோம். எங்கட கோயிலுக்கு இரவு ஒரு காலத்திலே நாங்கள் உலகத்தில் செய்வோம். பொங்கல் ஒரு நாளும் அவன் பெர்மிஷன் தாரில்லை, சுற்றுறதுக்கு கூட பெர்மிஷன் கொடுக்க மாட்டான். எங்கட கோயிலுக்கு பெர்மிஷன் தருவான். சொல்லுவான் ஐயா அப்ப கோயிலுக்கு கண்டா கொண்டு போய் செய்ய போடுவான். எங்கடையாக பார்க்க வருவாங்க, பிரச்சனை இல்லைன்னுவான். அது அங்க லொப்புக்குள்ள எழுதி கிடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம். அதாலே அவன் பார்த்துட்டு பெரியவன் தருவான். அப்ப இந்த சுவாமிகள் வர்றதுக்கு அத்தாட்சியாக இப்படி சில சட்டங்கள் இருக்கு. நான் ஒரு கால் 96ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்திருக்கிற போது வன்னியிலே ஒட்டி சுட்டால போய் 6 நாள் சொற்பொழி வாத்துக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. வேட்ட திருவிழான்னு அவங்கதான் வேட்ட திருவிழா. 3000 பேருக்கு மேல வேட்டையாடுவாங்க. எல்லாரும் இந்த வேட்டை உடுப்பு போடுற இல்லை, மாகை குலையும் மாகை கரியும் கட்டி அது விரதம் மாதிரி பச்சை தண்ணியும் குடிக்காம விரதம் இருந்தா வேட்டையாடுவாங்க. வேட்டையாட போனால் சிவன் காட்டுக்கு தான் போகும். காட்டுக்கு கதிராம பகுதியில் வந்து வேடுவர் கொண்டு வருவார்கள், தேன் எல்லாம் கொடுப்பார்கள், பரிமாறு நடக்கும். வரைக்குள்ள இந்த வேடுவர் எல்லாம் சிவனை தூக்கி வருவான். நான் நின்று பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ராஜாராம் குருக்களோட இப்ப பொடியல் குருக்களா வந்துட்டாங்க. அப்ப சின்ன பொடியல் ராஜாராம் குருக்கள் 6 பொம்பளை பிள்ளைகள், அவருக்கு ஆம்பளை பிள்ளை என்று கவலை. சிவனுக்கு நேர்த்தி வச்சு உனக்கு எந்த படிக்கிற வேட்டையாட விடுவன், ஐயர் படிக்கிறா இருந்தாலும் வேட்டையாட விடுவன் என்று சொல்லி நேர்த்தி வச்சு 6 பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்புறம் ஒரு படியம் பிறந்தான். சிவன் பேர் 3வது பேர் விரிஜரூப அச்சன் என்று பேர் வச்சார். இப்போ ஒரு பெரிய குருக்களாக வந்தார். நான் பார்த்த கூட சின்ன பிடிக்க. அவருக்கும் கனி பூஜி இலகட்டி வேட்டையாட விட்டு விரதம் இருப்பார்கள். கடைசியா அந்த சிவனை கொண்டு வச்சுட்டு கோயிலை சுற்றி அங்க ஒரு குளம் இருக்கு, அங்க போய் முழுகி இலையெல்லாம் கழுவி போட்டு திரும்ப வந்து அர்ச்சனை செய்து பூஜை செய்துதான் விரதம் குளிப்பார்கள். அப்படி ஒரு வேட்ட திருவிழாவை நாங்கள் உலகத்தில் எங்கேயும் காண முடியாது. ஒட்டி சுட்டான் தாந்தோமீஸ்வரத்தில் வேட்ட திருவிழா அப்படி ஒரு விசேஷம். ஆனா வருகிற போது சிவனோடு காளி வந்துடும். காட்டுக்கு காவலுக்கு எல்லையில இருந்த காளி சிவனோடு வந்துடும். சிவன் வேட்டையாட போய்க்கு அம்மன் இங்கே இருந்திடும். போரையில பூலோக நாயகி வந்த உடனே அம்பாளுக்கு கோபம் வந்துடும், கதவை சாத்தி போடுவா. 2 பேருக்கும் வாதாட்டம் நடக்கும். நீ காளியை கூட்டிக் கொண்டுட்டா உள்ளுக்கு விடையலாது. அடியே நான் கூட்டிக் கொண்டு சும்மா அவர் என்னோட வந்துட்டு விடடியப்பா துறந்து கண்டு இந்த முருகன் வாதாட்டம் நடக்கிற வள்ளிநாய் தெய்வநாய்க்கு வாதாட்டம் நடக்கிறவா நடக்கும். அதுக்கு பாட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார்கள். ரொம்ப வாதாட்டம் நடந்து வெற்றும் வாதாட்டத்தின் பின்னில்தான் அம்பாள் கதவை துறந்து சரி காளியை கூட்டிக் கொண்டு வான்னு சொல்லி உள்ள கூடுவான். அது பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வு. போய் நின்று பார்க்கணும். அப்படி அங்கே நான் சொற்பொழிவாற்றுகிற போது இரவு படுத்திருந்தேன். கோயிலுக்குள்ள குருக்கள் வீட்டை படுத்தான்னு சொன்ன சந்தோஷம் கோயில படுக்கிறான். படுத்தா
திடீரென்று சாமத்துல எல்லாரும் குறைக்கா விட்டு கொண்டு விடுறான். நான் நைசா அழுவி பார்க்கிறேன், ஒரு சத்தம் கேட்குது. டொக் 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 கண்டு மாடு நடக்கிற சத்தம். என்னென்று உற்று பார்த்தால் இடப வாகனத்திலே சிவனும் அம்பாளும் உள்வீதியில போய் கொண்டிருக்கிறார். நடந்து போற அந்த சத்தம் திகைச்சு போய்விட்டேன். பேசாம ஒருத்தரையும் சொல்ல படுத்து விட்டேன். இப்பதான் உங்களுக்கு சொல்லுவேன். 90 இவ்வளவு காலம் அந்த வருஷம் தான் இங்க குருநாட்ட பொங்கலுக்காக கடலுக்கால வந்தோம். அது முடிச்சு கொண்டு வந்தான் கடலுக்கால வந்தார். அப்படி அந்த சத்தங்கள் சில பக்தியோடு இருக்கிற போது தெரியும். இப்போ நடக்கிறது அற்புதங்கள். இந்த காளி இப்படித்தான் ஊர் சுற்றுவதற்காக வெளிக்கிட்டா சடங்க சத்தம். இப்படி காளி போய் விடுகிறதுக்கிடையில காளி ஊரெல்லாம் போய் சுத்தி கூப்பிட்டாங்களோ அவங்க வீடுகளுக்கு எல்லாம் போய் என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப வந்து காளி கோயிலுக்கு போய் கதவை சாத்தி. இப்படி நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த ஆடு மேய்க்கின்ற இடையன் கண்டான். அவன் முரடந்தானே மோடந்தானே யோசிச்சான். என்னவா ஒரு நாளும் வெளிக்கிட்டு சுத்துறா, அவளுக்கு இன்றைக்கு வேலை காட்டுறன் பேர் காளி கண்டு ஒரு பிளான் பண்ணினான். அந்த இடையே அவன் மூடந்தானே ஆடு மேய்ச்சிட்டு வந்து படுக்கிற அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு கட்டி போட்டு வந்து படுக்கிறான். ஒரு நாள் இப்படித்தான் நகர்வலம் செய்து ஊருக்குள்ளே அடியவர்களுக்கெல்லாம் அரைக்கிறதம் புரிவதற்காக இந்த உக்ரகாளி உஜ்ஜயினியிலிருந்து வெளிக்கிட்டு போற நேரம் இந்த காளிதாசன் நேரம் டக்கண்டு போய் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு கதவை பூட்டி போட்டு உள்ளுக்கு இருந்தது. உள்ளுக்கு தாப்பாள போட்டு பூட்டி போட்டு கோயில் மூலசாதத்துல போய் இருந்துட்டார். காளி சுத்தி அடிச்சு கொண்டு விடுகிற நேரத்துக்கு முன்னுக்கு வந்துடும். ஒரு 4 வந்துடும். வந்து உள்ளுக்கு வந்தா கதவு பூட்டிக்கிறோம். யாரா கதவு பூட்டுற துறவடா துறவடா உள்ளுக்குள்ள இருந்து சொன்னா நான் தான் உள்ளுக்கு இருக்கிறேன், துறக்க மாட்டேன். துறவடா விடிய போதுரா சினம்பர போதுரா நான் உள்ளுக்கு வரும். அதெல்லாம் சரி வராது, நான் உள்ளுக்கு விட மாட்டேன். காளி உனக்கு என்ன வேணுமாப்பா? என்ன வேணுமோ என்ன எல்லாரும் மோடன் மோடன் சொல்றாங்க, முக்கன் என்று சொல்றாங்க, படிப்பறிவிலோடு சொல்றாங்க. இப்படி என்ன எல்லாரும் நையாண்டி பண்றாங்க, ஆடு மேய்க்கிற இடையன் என்று சொல்றாங்க. ஆனால் நீ எனக்கு படிப்பு தரும், நான் பாடக்கூடிய பெரிய புலவனா வரவும், எல்லா சக்தியும் நீ எனக்கு தரும். அப்படி தாரதண்டு நீ சத்தியம் பண்ணினால்தான் நான் கதவு திறப்பேன், இல்லாட்டி திறக்க மாட்டேன். அடையடே பிடிக்க போகிறான், 5 மணி ஆகுறா, ஜனமெல்லாம் பூஜைக்கு வர போறான், ஐயர் வர போறான், கெரியா விடு விடமாட்டேன், நீ எனக்கு சத்தியம் பண்ணணும். இது காரணம் என்று சொன்ன விடாப்பிடியாக இந்த இடையன் நிக்கிறத பார்த்துட்டு காளியால் ஒன்றும் செய்ய முடியும். சரி உனக்கு சத்தியம் தந்து, சாமி சத்தியம் பண்ணினா சத்தியத்திலிருந்து மாறாது, சத்திய வாக்கு மாறாது. சரி உனக்கு எல்லாம் தார, நீ துற என்று சத்திய வாக்கு அடிச்சு கதவை வாசல்ல அடிச்சு சத்தியம் பண்ணிச்சு காளி. உனக்கு தாரம் துற. துறந்தான். துறந்த உடனே காளியை பார்த்தான், திகழ்ச்சி போனான். உக்கிரத்தோட காளி நிக்குது. அகூரம் அம்மாண்டு பாதத்திலே வந்து புத்தன்று விழுந்து கும்பிட்டான். காளி பார்த்தது, இனி ஒன்றும் செய்ய முடியாது, சத்திய வாக்கு கொடுத்து விட்டேன். வராங்கி என்று கூப்பிட்டு இழுத்து நாக்கை இழுத்தாள் காளி. நாக்கை இழுத்து சூலத்தாலே ஓம் என்ற பிரணவத்தை நாக்கிலே எழுதி சூலத்தால யந்திரம் போட்டு நாக்கிலே விபூதியை எடுத்து வாயிலே போட்டு, நீ எல்லா சக்தியும் உனக்கு வருமடா, எல்லா புலவனா நீ பெரும் புலவனா மாறுவாய், நீ உன்ன போல ஒரு படிச்சவன் உலகத்தில் இல்ல, அப்படி நீ அறிவாளியாய் வருவாய் என்றெல்லாம் ஆசீர்வதித்து அவள் மூலஸ்தானத்துக்குள்ளே போய் விக்கிரகத்திலே அமர்ந்தார். காளி வெளிக்கிட்டு போனா கல்லுதான் மட்டும் இருக்கும், திரும்ப போய் அதில் இருந்தது. காளிதாசன் பெரும் திடீரென்று வடமொழியில பாடுற ஆற்றலை பெற்றார். எக்கச்சக்கம் புத்தகங்களை வடமொழியிலே எல்லாம் எழுதி தள்ளினார், பாடி தள்ளினார். வடமொழி மகாகவி என்று பெருமையோடு அழைக்கப்பட்டார். எப்படி தமிழிலே பாரதியார் மகாகவியோ அதே போல வடமொழியிலே மகாகவி என்று போற்றப்படுகிற மிகப்பெரிய ஒரு புலவனாக இந்த காளிதாசன் மாறினார். காளிதாசன் இயற்றிய நூல் போல ஒரு நூலை இப்ப யாருமே செய்ய முடியல. இப்ப இந்த நவீன காலத்தில் கூட செய்ய முடியாம இருக்கு. ஏனென்றால் காளியினுடைய அருளை பெற்றவர் அவர். அதனால்தான் அவருக்கு பேர்ந்து காளிதாசர் என்று பெயர் வந்தார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் காளி என்பர்களே. காளிக்கு நிகரான சக்தி கிடையாது. கோர சக்தி, அகோர சக்தி, போர் சக்தியாக இருந்தாலும் தன்னை நம்பி வழிபட்டு தன்னையே கதி என்று சொல்லி சரணாகதி அடைந்து அம்மா எல்லா அருளையும் நீ தர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணினால் அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தெய்வம் காளி. இதுக்கு இந்த காளிதாசனுடைய வரலாறு நல்ல சான்று.
இன்றைக்கும் இந்த உஜ்ஜயினி காளி கோயில் வட இந்தியாவில் இருக்கு. லட்சக்கணக்கான அடியவர்கள் வெளிநாடுகளில் உள்நாடுகளும் பொப்பவும் போவார்கள். அவங்க பெரிய கோயில் உஜ்ஜயினி காளி என்றா எல்லாரும் நடங்குவார்கள். வட இந்திய மன்னர்கள் எல்லாம் கும்பிடாம ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அன்புக்கு அப்ப காளி அகோரம் கொண்டிருந்த போதும் விடாமுயற்சியோடு அன்போடு வழிபடுவதற்கு அது கொடுப்பார். காளியை கும்பிடுற போது வீரம் விவாகம் ஒரு விடாமுயற்சியோடு சரணாகதி அடைந்து இறுகப்பற்றி பிடிக்கணும். அப்படி இறுகப்பற்றி பிடிக்கிற போது அந்த காளி அனுக்கிரகம் புரிவார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்கவள் தான் அன்பர்களே காளி. இதே மாதிரி காளியினுடைய எத்தனையோ பெருமைகள் நிறைய இருக்கு. சொல்லிக் கொண்டிருந்தா நாள் முழுக்களுமே சொல்லிக் கொண்டு போகலாம். பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி பிராந்தகீத்யம்பகி எழில் புங்கவி விளங்கு சிவசங்கரி சகஸ்ரதாள புஷ்பமீத வீற்றிருக்கும் நாரணி மானதீதனாயகி குணாதீத நாகந்த சக்தி என்றும் நாமமே உச்சரித்திருமடியான். நாமமே நான் உச்சரிக்க வஜமோ ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என புகழ்ந்து அகிலாண்ட கொடியின்ற அன்னையே பின்னையும் கண்ணி என மறைவேந்தும் ஆனந்த ரூபமயிலே பாரணியும் இருகொங்கை மாதர்மது கங்கையூர் வளர்மரபு தேவையரசே வரைராஜரு கிருகண்மணியாய் உதித்த வளர்மலை காதலி பேணுமையே. துர்க்கசித்தர் இந்த பாட்டை பாடுகிற போது உமையம்மா நீ கூப்பிட்டால் காளியாக நீலியாக சுள்ளியாக சரஸ்வதியாக மகாலட்சுமியாக அன்னபூரணியாக சாமுண்டியாக என்னென்ன வடிவத்திலும் வந்து நீ அருள்வாயம்மா நீ புராதனமானவள் என்று துதி செய்கிறார். இப்படி தமிழர்களுடைய மரபிலே காளி மிக விசேஷம். காளியை கும்பிடாத தமிழ் சமூகம் கிடையாது. எங்களுடைய ஆக்கள் முன்னைய காலத்திலே வீடுகளிலே கூட காளியை வழிபடுவார்கள். பிள்ளை பெரிய பிள்ளையானால் பிள்ளைத்தாட்சியானால் பிள்ளை பிறந்த நேரம் எல்லாம் புட்டு அதைகளெல்லாம் அவிச்சு வீட்டிலே காளிமடை பூடுகிற மரபு தமிழர்களிடம் இருக்கிறது. வரணியில் இது நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. இப்படி இந்த காளி வழிபாடு எங்களோடு இணைந்து ஒரு பெருமைக்குரியது. காளியிலே எத்தனையோ காளிகள் இருக்கிறது. என்னுடைய குரு எங்களோட குருநாதர் கோயிலை சொல்லுவார். நான் குருவிட்ட விநாயகம்பியாட்டை அளவட்டி போற போது சொன்னார், ஒரு உன்னை சொல்ல சொன்னார், மாஸ்டர் உங்களோட கோயிலே இருக்கிற பத்திரகாளி பொல்லாது, நீங்க பூசையாக்குற ஆள் நினைச்சு கொண்டு சும்மா தொட்டுப்படாதீங்க, பூசையாக்குற ஆள் பார்க்காம உங்களே அடிக்கும் என்ன பயம். அப்படித்தான் அதை செய்ய முடியல. சொல்வழி கேட்காது. குருநாட்டை சொல்லு கேளாது. இந்த குரு மற்ற ஜீவங்களை பற்றி சொல்லி அதுதான் கட்டாயம் சொல்ல கவனமா இருக்கணும். கும்பம் வச்சு கும்பத்துல இறக்கிட்டா எதுவும் செய்யணும், இல்லாட்டி பார்க்காது பூசையாக்குறான்னு பாரு உங்களே அடிக்கும். ஆகவே நன்மை செய்தால் நன்மை செய்யும், தீமை செய்தால் திரும்பி பார்க்காது அடிச்சு தள்ளிட்டு போயிடும். ஆகவே நாங்கள் ரொம்ப பயபக்தியோடு சீரும் சிறப்புமாக இந்த காளியை கும்பிட்டு, நீங்கள் உக்கிரமா காளி இது குதிரை காளி, இந்த பலி கொடுக்கிற போது அந்த பலியை எடுக்கிறது காளி என்றுதான் தத்துவங்கள் சொல்லுகிறது. வைரவர் அல்ல, சாமுண்டி உக்கிர காளி தான் அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறது. அது பெரிய கதை, இப்ப சொல்ல நேரம் போதாது, நான் நிறைவு செய்ய போகிறேன். உங்களுக்கு வேற நிகழ்ச்சிகள் இருக்கு, பிள்ளைகளை நான் காத்துக் கொண்டிருக்க ஒலிக்கிட்டு உடுப்பு போட்டு. ஆகவே அந்த காளியை நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் நிறைய குடங்குடமாக நீரை ஊற்றி பால் இளநீ தயிர் எல்லாம் போட்டு மிக முக்கியமாக சோத்து படையல் முன்னுக்கு போடுவோம். அதுக்கு பெரிய கதைகள் இருக்கு, வேற ஒரு சந்தர்ப்பம் வர்ற போது சொல்லுகிறேன். ஏனென்று பாய் அப்படியே விட்டிச்சு அதுல மலை போல சோத்தை குவிக்கணும். சோத்திலே அந்த காளியின் பார்வை படணும். படுகிற போது உக்கிரம் தனியும் படாது, தீமை எதுவும் நடக்காது. அதெல்லாம் போட்டு தாயை குளிர்வித்து நீங்களும் குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, இந்த பெருமாட்டியினுடைய உற்சவ சிறப்புக்காக இந்த உற்சவங்களை செய்கின்ற எல்லோரும் மற்றும் இன்றைய உபயோகாரர்கள், இந்த கலை நிகழ்ச்சி செய்திருக்கிற பிள்ளைகள், ஒலி அமைப்பாளர்கள் மற்றும் அன்பர்கள் எல்லோருக்கும் அம்பிகையினுடைய தீர்வரும் நிறைய கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஆயுள ஐஸ்வர்யம் தானியம் புகழ் சில சௌபாக்கியங்களோடு நீங்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, என்னையும் ஒரு பொருட்டாக கருதி ஊரிலே நடப்பதற்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய விழா உபயோகாரர்கள் திருவாளர் ரஜினிகாந்த் குடும்பத்தினர்கள் இன்றைக்கு கேட்டதற்கேற்ப நாங்கள் இந்த சொற்பொழிவை ஆற்றியிருக்கிறோம். பெருமாட்டியினுடைய திருவருள் வேண்டும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த அளவிலே இந்த உரையரங்கை நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து திருச்சிற்றம்பலம். உருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய்
குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதேவதே பாருங்க, கனவேற்ற வேதறக்கே இல்லை, சாப்பிடுற கண்டா கண்டு துறக்கு. அதுக்கு மட்டும் உங்க எச்சில் ஊத்திக்கொண்டு வந்துடும் சாத்து வேதம். ஆனா சுவாமியினுடைய நாமத்தை சொல்றதுக்கு சொல்ல மாட்டீங்க. வாயை திறந்து இறைவனுடைய நாமத்தை சொன்னாதான் எங்களுடைய முற்பிறப்புல செய்த கர்மம் பாவம் இல்லாம போகும். எங்க உரத்தி சொல்லுங்குவா நமப்பார் வதேவதே ரெண்டாலும் 2-3 சில வாயில் திறக்க பின்னுக்கு பார்க்க தெரியுது. கொஞ்சம் சிறப்பா சொல்லுங்க. நமப்பார் வதேவதே உங்கள்கிட்ட கிடக்குது, நீங்கள் பயன்படுத்தினால் வெற்றி உங்களுக்கு, பயன்படுத்தாட்டி நட்டம் உங்களுக்கு தான். நன்றி, வணக்கம்.